வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 6. அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றும்கால் பொன்றா துணை. அதாவது அன்று அறிவாம் என்று சொன்னால் இளமையாக இருக்கும் பொழுது பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அறம் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இளைஞர்களாக உள்ளவர்கள் வருங்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு அறம் செய்யாமல் இருக்கக்கூடாது. இளம் வயதிலிருந்தே செய்யக்கூடிய அறச் செயல்களானது உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். பொன்றும் கால் பொன்றா துணை. பொன்றும் கால் என்று சொன்னால் உடல் அழியும் காலத்தில் அழியாத துணையாக நிற்கும். குறளினுடைய பொருள்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். இளைஞர்கள் என்ன நினைக்கிறோன்னா, இன்றே நம்முடைய நாள், நாளை நடப்பதை யார் அறிவார். அதே மாதிரி நம்ம எல்லா செயல்களையும் இன்றைக்கி இளைஞர்கள் நாளை 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 அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்க. நாளை என்பது ஒருபோதும் வராது. அது மாதிரி நல்லது செய்கிறத தள்ளி போடக்கூடாது. ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்ச உடனே செஞ்சிடணும். அதான் சொல்லுவாங்க, ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய் நன்றும் இன்றே செய் இன்றும் இன்னே செய். இன்னே செய் அப்படின்னா இப்பொழுதே செஞ்சிரு அப்படிங்கிறது. இன்று இளமையாக இருக்கிறோம், பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காம இப்போதே அறத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குறள் பொருள் தருகிறது. அவ்வாறு இப்போதே செய்யப்படும் அறம் உடலை விட்டு உயிர் நீங்கும் போது அழியாத துணையாக இருக்கும். அதான் திரைப்பட பாடல் சொல்லுது, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்ம செய்கிற அறம் நம்முடைய உயிரை கூட காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் பாடலினுடைய பொருள். இன்றே செய்வோம் என்று தள்ளி போடாமல் அறச்செயல்களை இப்போதே செய்ய வேண்டும். இன்றுனா இன்னைக்கு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ நினச்ச உடனே நல்ல காரியத்தை செய்யணும். இப்போது ஒரு ஏழை ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு பணம் கொடுத்து உதவணும் அல்லது சாப்பாடு கொடுத்து உதவணும் அப்படின்னு நினச்சா நினைத்த மாத்திரத்தில் செய்யணும். ஏன்னா மனித மனம் அடுத்த நொடியே மாறக்கூடியது. அப்போ செய்ய நினைக்கின்ற செயல்களை காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய வேண்டும். அப்படி ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா, இந்த அறச்செயல்களை நினச்ச உடனே செய்கிறதுனால இந்த அறம் ஆனது நாம் இறந்த பிறகு நமக்கு அழியாத துணையாக இருக்கும். அப்படின்னா வீடு பேரு கிடைக்கும். நம்ம சொல்வோம், நல்லது செய்தால் சொர்க்கம், தீயது செய்தால் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு வீடு பேரு முக்தியை தரும். அதனால் நம்ம தவிர்க்க வேண்டியது என்னென்னா, பிற்காலத்தில் செய்வோம் என்று காலம் தாழ்த்துவதை தவிர்க்க வேண்டும். இப்போ சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களே அன்னன்னைக்கு ஆசிரியர் தரக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கே எழுதணும், அன்னன்னைக்கே படிக்கணும். இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வேண்டாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது பெரும் சுமையாக மாறிவிடும். அப்போ பெரும் சுமையாக மாறினா தேர்வு நேரங்களில் சிரமம். அதனால் ஒன்றொன்னா நம்ம எப்போ செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே செய்யணும். அதாவது ஒரு பையன், இது ஒரு நிகழ்வு தான். ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான், அவன் என்ன பண்ணுறான்னா திருக்குறள் போட்டிக்காக படிச்சுட்டே வரான். ஒன்றொன்னா கடைசியாக என்ன ஆகுதுன்னா, அந்த 1330 குறட்பாக்களையும் சொல்ல வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது இவங்கிட்ட இருந்த திருக்குறள் புத்தகம் காணோம். அவன் அதுக்காக மனசு சோர்ந்து போல அவன் என்ன பண்ணான், அன்றாடம் திருக்குறள் படிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த 1330 குறளும் அவனுக்கு நினைவில் இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற திருவள்ளுவர் கோட்டத்துக்கு போகிறான். அங்கே போய் அங்கே அந்த பளிங்கு சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்த திருக்குறளெல்லாம் அன்னைக்கு இரவு முழுசும் பார்க்குறான். அவனுக்கு முதல்ல படித்ததெல்லாம் மனசில் வந்துடுது. அதை அந்த ரீகால் பண்ணுறது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எல்லாம் வந்துடுது. மறுநாள் அந்த போட்டி நடக்குது. போட்டியிலே குறட்பாக்களை சொல்லி அவன் முதல் பரிசு பெற்றான். அப்போது இந்த குறள்லேருந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த செயல்களையும் அறச்செயல் மட்டும் இல்லை, படிக்கிறோம், வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறோம், எதா இருந்தாலும் நாம் நினச்ச உடனே செய்யணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்ல வரக்கூடிய கருத்து. மீண்டும் குறள்: அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றும்கால் பொன்றா துணை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.